மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். ஸோ பேக் டு பேக் 2 எபிசோட்ஸ் ஒன்றா சேர்த்து வச்சு பார்த்தேன். ஸோ ஃபங்க்ஷன் மூடில் இப்போ தான் முடிஞ்சு பேக் டு ஃபார்ம் வந்திருக்கு. ஸோ நேற்று எபிசோட் பேச முடியல, அதுக்கு வந்து சாரி கேட்டுக்கிறேன். ஸோ நேற்று எபிசோட் பற்றி சொல்லணும்னா, விஜய்க்கு வந்து ஒரு பெரிய ஹோப் காவேரி மேலே இருக்குது. கண்டிப்பாக காவேரி வந்து போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி. இன்னொரு சைட் காவேரியோடைய அம்மா வந்து குமரன் கங்காவை தவிர்த்து மற்ற எல்லாரும் கொடைக்கானலுக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அண்ட் அவங்களுடைய அந்த டெசிஷனை மாற்றிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தோணவே கிடையாது. என்ன ஈவன் காவேரியோட ஒரே ஒரு வருத்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து தோத்துட்டு போகக்கூடாது. ஏன்னா அப்பா வந்து இறந்துட்டாரு, பட் அப்பாவுக்கு என் மேலே தான் நம்பிக்கை அதிகம், நான் வந்து ஃபேமிலியை பார்த்துப்பேன்னு நினைக்கிறாரு. ஆனாலும் வந்து நம்ம தோத்துட்டு அதே ஊருக்கு போயிட்டு இருக்கக்கூடாது, ஸோ நம்ம இங்கேயே இருக்கலாம், வேற எங்கேயாவது வீடு பார்த்துட்டு இருக்கலாம்னு சொல்லிட்டு காவேரி கங்கா கிட்ட சொல்கிறாங்க. பட் அம்மா வந்து கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இன்னைக்கு எபிசோட பொறுத்த வரைக்கும் நிவின் கூட நம்ம வந்து யமுனா வந்து இந்த உண்மையை ரிவீல் பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சதும் ஒரு அரடா விடுவார், இன்னும் பெருசாக ஏதாவது கிரியேட் பண்ணுவார். ஸோ விஜய்க்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருப்பார் அப்படின்லாம் எதிர்பார்த்தோம். பட் அப்படி நடக்கல. ஜஸ்ட் அவர் கேட்டார், ஒரு சின்ன ஆர்குமெண்ட் மாதிரி அதை காமிச்சு முடிச்சிட்டாங்க. யமுனா வீட்டில் வந்து கொஞ்ச நாள் ஸ்டே பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது நிவின் வந்து அதை வேண்டான்னு சொல்கிறாரு. ஏன்னா அவங்க அம்மா என்னெல்லாம் பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்றது அவங்களுக்குமே தெரியும். குமரனுமே ஒரு சைட் வீடு பார்த்துட்டு இருக்காரு. இதெல்லாம் ஒரு சைட் இருக்க ராகினி ஆஸ் யூஷுவல் போயிட்டு விஜயை ட்ரிகர் பண்ணி விடுறாங்க. காவேரி வந்து வீட்டை விட்டு கிளம்புறா, அவளே எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறா அப்படி இப்படின்னு சொல்லி. ஸோ உங்ககிட்ட சொல்லிட்டு போகணும்னு கூட தோணலை அவளுக்கு அப்படின்னு சொல்லி தான் ஏற்றி விடுறாங்க. அண்ட் காவேரி இன்னைக்கு எபிசோடில் இந்த காஸ்ட்யூம் மறக்க முடியாத காஸ்ட்யூம் இல்லையா, ப்ரீ பர்த்டே சர்ப்ரைஸ் வந்து விஜய் கொடுப்பாங்க. அவங்க வந்து ஒரு ஹக் பண்ணுற மாதிரி ஒரு சீன் நம்மளாம் இப்போ வரைக்கும் வந்து செரிஷ் பண்ணுற சில மொமெண்ட்ஸில் அந்த மொமெண்ட்டும் ஒன்று அந்த காஸ்ட்யூமில் தான் இருக்காங்க. ஸோ இன்னைக்கு எபிசோட பொறுத்த வரைக்கும் அப்பார்ட் ஃப்ரம் த எபிசோட், ஒவ்வொருத்தவங்களும் இந்த மாதிரி ஒரு பெரிய சீன் வரும்போது அவங்களுடைய ஆக்டிங் ஸ்கில்லை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய சான்ஸாக இருக்கும். அந்த மாதிரி எல்லாரும் கிழின்னு கழிச்சிட்டாங்க. ஆனால் விஜய் அந்த ஒரு லுக் இருக்கு இல்லையா, அந்த முறைக்கிற லுக், அந்த கோவமாக ஆக்ரோஷமாக குமரன் கிட்ட காமிக்கிறது சான்ஸே இல்லை. எப்படி தான் இப்படி வந்து ஒரு ஆக்டிங் ஸ்கில் அவருக்கு இருக்குன்னே எனக்கு புரியலை. அப்படி ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு பெர்ஃபார்மர், ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். அவ்வளோ செம்மையாக இருந்துச்சு அவரோட ஆக்டிங். ஒரு மறுபடியும் ரகட் விஜயை பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அதுலேயுமே வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக கோவமாக அவங்க ஒய்ஃப் கிட்ட பேசவில்லையே அப்படின்னு சொல்லி, ஏன் வீடு அப்படின்னு சொல்லும் போது எல்லாரும் அவரோட வீடு அப்படின்ற திமிரில் சொல்கிறாரு தான் நினச்சிருப்பாங்க. ஆனால் அவர் சொன்ன விதமே வேற. அவர் வந்து உரிமையில சொல்கிறாரு, இது என் மாமியார் வீடு அப்படின்னு சொல்லி. ஆனாலும் சாரதாம்மா ரொம்ப ஓவராக தான் பண்ணுறாங்க. நம்ம எல்லாருடைய பாயிண்ட் ஆஃப் வியூலையுமே சாரதாம்மா வந்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தால் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, மாப்பிள்ளை கூட சேர்த்து வைக்கணும் அப்படின்னு தான் ட்ரை பண்ணுவாங்க. பட் ஏன் இவங்க அதை பண்ணல அப்படின்றதுக்கு தாத்தா நேற்று எபிசோட்லேயே வந்து ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாரு. செல்ஃப் ரெஸ்பெக்ட் அதிகமாக இருக்குது சாரதாவுக்கு. மற்ற அம்மாவாக இருந்தால் பையனே ஒத்துக்கலனாலும் பஞ்சாயத்தெல்லாம் கூட்டி அவங்க வந்து சேர்த்து வைக்கணும்னு பார்ப்பாங்க. ஆனால் சாரதாவுக்கு நானே சுயமாக வந்து என் பொண்ணுங்களை பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குது. பிகாஸ் கான்ட்ராக்ட் மேரேஜ்ன்றது அது வந்து எவ்வளோ பெரிய விஷயம். அது வந்து அவங்க வந்து அவமானமாக பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி ஈவன் இன்னைக்கு காவேரி தட்டு எடுத்து அடிக்க வந்ததெல்லாம் ரொம்ப டூ மச்சாக இருக்குது. இன்னும் எவ்வளோ நாளைக்கு இந்த மாதிரி பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஸோ காவேரி நம்ம வந்து போல்டாகவே பார்த்து பழகிட்டோம். பட் ஃபியூ மந்த்ஸாகவே அழுது பார்த்து பழகிட்டோம். அதுவுமே வந்து இந்த கான்ட்ராக்ட் விஷயம் ரிவீல் ஆன பிறகு அவங்களால பேசவே முடியல. ஏன்னா அவங்க அம்மா வந்து அதுக்கான ஒரு சான்ஸே கொடுக்கல. எப்பயுமே வந்து அவங்க அம்மாலாம் வந்து காவேரியோட நிலமையில இருந்து அவங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணதான் தான் எனக்கு தோணுது. ஏன்னா நர்மதா அங்கே செத்துக்கிட்டே இருக்கா, அவளை பார்த்துட்டு நான் எப்படிக்கா இருக்க முடியும் அப்படின்னு தான் காவேரி வந்து கங்கா கிட்ட சொல்லி அழுதா. ஸோ அப்படி ஒரு சுச்சுவேஷன்ல அவங்களுக்கு இப்படி ஒரு டீல் வந்து கிடைச்சது. கண்டிப்பாக அவங்க வந்து வேற வழியே இல்லாமல் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. பட் இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனை ஏன் அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற நிலைமையிலே இல்லை, அதை காது கொடுத்து கூட கேட்க மாட்டாங்க அப்படின்றத நம்ம எல்லாருடைய கவலை. இது எல்லாத்துக்கும் மெயின் ரீசன் வந்து குமரன் தான். பட் குமரனை வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றத எல்லாருக்குமே வந்து இப்போ மைண்டில் ஓடிட்டு இருக்கு. ஸோ அதை விட பெரிய விஷயம் நிவின் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு விஜயை காவேரி கிட்ட பேச விடுங்க அப்படின்னு தான் சொன்னார். இருந்தாலும் அவர் வந்து ஒரு பெரிய தப்பு பண்ணியிருக்காரு. ஏன்னா வந்து 1 year கான்ட்ராக்ட் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணி நானே காவேரி அவங்கள சேர்த்து வச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கிட்ட நிவின் கிட்ட சொன்னதை குமரன் கிட்ட நிவின் சொல்லிட்டாரு. ஸோ இதனால தான் இன்னும் அவருக்கு கோபம் அதிகமாகி இன்னைக்கு வந்து அவங்களுடைய அந்த பெரிய ஃபைட் வந்து நடந்திருக்கு. சொன்னேன் சும்மா நம்மளாம் எதிர்பார்த்தோம். இந்த பிடிஎஸை பார்க்கும்போது நம்ம எதிர்பார்த்ததை விட பயங்கரமாக வந்து நமக்கு விஷுவலாக காமிச்சிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் உண்மை. அதே மாதிரி குமரனுக்கு சப்போர்ட் பண்ணி கங்கா வந்துட்டாங்க, அண்ட் நிவினுக்கு சப்போர்ட் பண்ணி யமுனா வந்துட்டாங்க. அப்போ தான் விஜய் வந்து நீ எல்லாம் பேசாதா அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சார் இல்லையா, வேற லெவலில் இருந்துச்சு. நாளைக்கு எபிசோடுக்கு நிஜமாவே நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இவங்க எல்லாரையும் அசால்ட்டாக ஃபேஸ் பண்ணிடுவார் விஜய். ஆனால் நம்ம சாரதாமாவை ஃபேஸ் பண்ண முடியல. ஏன்னா அவங்க கேட்குற வார்த்தைகளுக்கு என்ன பதில் கொடுத்தாலும் அவங்க காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. ஸோ இப்போ வீட்டை விட்டு காலி பண்ண போகிறாங்க. பட் ப்ரொமோ படி காவேரி வேற காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிட்டு தான் போயிட்டு சாவிக்கு எல்லாம் கொடுத்துட்டு வராங்க. நிஜமாவே வீட்டை விட்டு வெளியேற போகிறாங்களா அவங்க 4 பேரும். அதர்வைஸ் போயிட்டு 2 நாள் யமுனா வீட்டில் இருந்துட்டு வேற வீடு பார்க்குற வரைக்கும் அங்கே இருந்துட்டு அப்புறம் வேற வீட்டுக்கு மாற போகிறாங்களா, இல்லை ஸ்ட்ரெயிட்டாக சென்னையிலேயே வேற வீட்டுக்கு போக போகிறாங்களா, இல்லை கொடைக்கானல் போகிற மாதிரி காட்ட போகிறாங்களா, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் மைண்டில் ஓடிட்டு இருக்கு. அதுக்கு எல்லாத்துக்கும் பதில் நாளைக்கு நமக்கு கிடைச்சிடும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இன்னைக்கு எபிசோட் பற்றி? உங்களுடைய ஒப்பீனியன்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம